வர்ற வழியிலேயே முதல் பந்தி கீழே ஆரம்பிச்சிச்சு. படிக்கட்டு வழியாக தான் என்னை கூப்பிட்டு வந்தானுங்க. இல்லை லிஃப்டில் வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. சிரிப்பு மிகுந்த நிறைந்த உங்களுடைய முகத்தில், மகிழ்ச்சி நிறைந்த உங்களுடைய முகத்தில் ஓரத்தில் பசியும் எட்டி பார்க்குது. அது உங்களுக்கு எட்டி பார்க்குதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே எட்டி பார்க்குது. அண்ணன் சேகர் பாபன் அவர்கள் இங்கே பேசும்போது குறிப்பிட்டார்கள், நேற்று கல்வி திருவிழா, இன்றைக்கு நம்முடைய குடும்ப திருவிழா என்று. உண்மைதான். நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு, மாணவ செல்வங்களுடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே இப்படி ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது. நம்முடைய திட்டங்களை எல்லாம் பாராட்ட தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்திருந்து அவர் மிகுந்த நிகழ்ச்சி அடைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சி நேற்று முடித்து இன்றைக்கு நம்முடைய குடும்ப திருவிழாவாக பல்வேறு நலத்திட்டங்கள், திருநங்கைகளுக்கு நலத்திட்டங்கள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு, சகோதரிகளுக்கு நலத்திட்டங்கள், கழகத்திற்காக உழைத்த மூத்த பொன்னோடைகளுக்கு பொற்கிழி, மாணவர்களுக்கு நலத்திட்டம், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம். இதற்கு நடுவில் நான் இன்றைக்கு காலை எங்களுடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட 850 விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்திவிட்டு 850 விளையாட்டு வீரர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக ஹைகேஷ் திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை அளித்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு கடைசியாக என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, வெள்ள கழகத்திற்காக உழைத்த மறைந்த உடன்பிறப்புகளுடைய குடும்பத்தினரையும் மறக்காம அவங்களுக்கும் நம்முடைய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை கொடுத்திருக்கிறார். எங்க காலையில் எந்திரிச்சு ஊர் சுத்துறாலும் கடைசியா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் தங்கறதுக்கு. அது மாதிரி நான் தொடர்ச்சியா 3 நாட்கள் மதுரை, விருதுநகர், இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு கடைசியா இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு நான் வந்துதான் ஆக வேண்டும். அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் கையை கொடுத்து வரும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு, கையோட வருவேனா. ஆனால் நிச்சயம் கவலைப்பட வேணாம், என்னைக்குமே கை நம்மளோட தான் இருக்கும், அவங்க கை அவங்களோட தான் இருக்கும். அதை தலைவர் பார்த்துப்பாரு.